மூசா கொண்டு வந்த வேதத்தை இறக்கியவன் யார் என்று அவர்களிடத்தில் நீர் கேளும். அது மனிதர்களுக்கு ஒளியாகவும் நேர்வழியாகவும் திகழ்ந்தது. அப்போ அவங்க அல்லாஹ் என்ன கேட்குறான், மூசாவை பாருங்க. மூசாவுக்கு மூசா மனுஷனாக தானே இருந்தார், அவருக்கு நான் வேதம் கொடுக்க தானே இருந்தேன். அந்த வேதம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அது மனிதர்களுக்கு ஒளியாகவும் நேர்வழியாகவும் திகழ்ந்தது. அது இது மட்டும் அவங்க மூசான்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோ, அதெல்லாம் அல்லாஹ் அவங்கள பிடிச்சிருப்பான். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், வெறும் மூசா நபிக்கு வேதம் இறக்குனது மட்டும் சொல்லலை, அது மனிதர்களுக்கு ஒளியாகவும் நேர்வழியாகவும் திகழ்ந்தது. அது எப்படிப்பட்டதாக இருந்தது? அந்த வேதம் மனிதர்களுக்கு ஒளியாகவும் நேர்வழியாகவும் திகழ்ந்தது. அப்போது இப்போ இந்த உலகம்ங்கிறது புரியுதா? இந்த உலகம்ங்கிறது மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். இங்கே எது சரி எது தப்புன்னு முடிவு பண்ணுறது மனுஷனால் முடியவே முடியாது. அந்த மாதிரி எது சரி எது தப்புன்னு முடியாத ஒரு சூழ்நிலைக்கு என்னன்னு சொல்கிறது? இருள். அது என்ன மாதிரியான சுச்சுவேஷன்? இருட்டில் எது சரி எது தப்பு தெரியாது. இப்போது இங்கே திடீர்னு இருள் சூழ்ந்துருச்சு அப்படின்னா நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டும் சரியாக தப்பான்னு தெரியாது. எதுலையா போய் முட்டிக்குவோம், ஏதோ ஒரு இடத்துல முட்டிக்குவோம், அல்லது ஒரு குழியில் போய் விழுந்துருவோம். இருட்டில் இப்போ மழை தண்ணி வெள்ளம்லாம் வரும்போது ரோட்டில் எவ்வளோ குழிகள் இருக்குது, அந்த குழிகள்லாம் வெளிச்சத்தில் நமக்கு பளிச்சுன்னு தெரியும். கரண்ட்டும் கட்டு, மழையும் பெஞ்சு தண்ணி தேங்கிட்டு இருக்குது, எதில் எங்கே குழி இருக்குதுன்னு தெரியாது. வண்டியே எடுத்துகிட்டு நவர மாட்டோம், ஒவ்வொரு எட்டுக்கு எவ்வளோ பயப்படுவோம். அதே மாதிரி அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் இந்த உலகத்துடைய நம்முடைய சிச்சுவேஷன். ஆண் பெண் உரிமைகள் எப்படி தெரியல, இருட்டது. புரியுதா? இந்த உலகத்தில் எதெல்லாம் செய்யலாம் எது செய்யக்கூடாது, எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாது, என்னது இருட்டு. இதுக்கு ஒளியாகத்தான் எல்லாம் வேதங்களை இறக்குறான். இதையும் எல்லாம் சேர்த்தி கிளியர் பண்ணுறான். என்ன சொல்கிறான்? இது நான் ஒளியாகவும் நேர்வழியாகவும் நாம் அனுப்பியிருக்கோங்கிறான். இன்றைக்கி நம்ம கேட்டால் என்ன சொல்கிறோம்? நம்முடைய சமூகம் இன்றைக்கி நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? நாம் இன்றைக்கி குரானை வச்சுக்கிட்டு அதிலிருந்து ஹிதாயத்தை எடுக்கிறோமா? குரான் சொல்லக்கூடிய பாலிடிக்ஸை நம்ம பேசுகிறோமா? அதுதான் நம்முடைய பாலிடிக்ஸாக இருக்குதா? அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்குதா? அதுதான் நம்முடைய கொள்கையாக வச்சுருக்கோமா? குரானை தான் நம்முடைய தத்துவமாக வச்சுருக்கோமா? இல்லை. இன்றைக்கி முஸ்லீம் யார் கூட இருக்கிறான்? நாத்திகர்கள் லைனில் இருக்கிறான். என்ன சோசியலிசம், அந்த கம்யூனிசம் இதுக்கு பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறான். பிஜேபியில் கூட இருக்கிறான் முஸ்லீமு. சரியா? வேறு வேறு கட்சிகளில் இயங்கி செயல்பட்டு இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான்? நமக்குன்னு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்துருக்கான். அந்த வழிகாட்டுதலை நாம் ஃபாலோ பண்ணும்போது உலகம் நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணும். அதில் நாம் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கோம்? அவங்க பின்னாடி நாம் இன்றைக்கி போய் சுற்றிட்டு